தேங்காய் பால் சாதம் நல்லா ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதை செய்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்ததுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கல. சேர்க்காம தான் தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். உண்மையிலே சொல்கிறேன், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்லா உதிரியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக தேங்காய் பால் சாதம் தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 விசில் வச்சு எடுத்தாலே போதும், சாதம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். பிரியாணி அரிசிலாம் நான் எதுவுமே சேர்க்கல, வீட்டில் இருக்கிற அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன்.